டேய் தம்பி, என்னடா கோலம் இது? நீ டாக்டரா? தலைவா நீங்களா? இந்த கோட்டை அப்படியே மேலே போட்டுன்னு பகல் டைமில் டியூட்டி போயிடுவேன். அதே கோட்டை கழட்டி வச்சுன்னு நைட்டு சுகி ஓட்ட போயிடுவேன். டபுள் வருமானம் எப்படி? டேய் டாக்டர் ஸ்விக்கி இல்லாமடா ஓட்டுறது? ஸ்விக்கிக்கு எப்படின்றீங்க? கொஞ்சம் அங்கேயே பாரு கண்ணா. மாப்பிள சர்ஜரி சீட் போட்டேன், அது வரைக்கும் பார்ட் டைம் ஆட்டோ தான். எப்படி? ஏலே மாப்பிளே, நான் பீடியாட்ரிக்ஸே, சும்மா அப்படியே காப்பி எப்படி? ஓ என்னையா எல்லாம் இப்படி இறங்கிட்டீங்க? ஏன் அப்படின்னா நீங்கள்லாம் படிக்கிறப்ப மாவட்டத்துக்கு ஒரு டாக்டர் இருந்தாங்க. இப்போ இந்த டேபிள் மேட் அண்ணாச்சி சொல்கிற மாதிரி ஏலே மேல் வீட்டில் டாக்டர் இருக்கான், கீழ் வீட்டில் இருக்கான், உங்கள் வீட்டில் இருக்கானா, அப்படி தான் விளம்பரமே பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி சார் சம்பாதிக்க முடியும்? குட் மார்னிங் சார். யூனிஃபார்ம் எங்க? ஹாஸ்பிட்டல்னா ஒரு டிசிப்ளின் வேணும். இனிமேல் நான் எப்போ கூப்பிட்டாலும் இமீடியட்டா வந்து நிக்கணும். சார் நர்ஸ்னு கூப்பிட்டா வந்துருவோம் சார். நர்ஸ்னு கிடையாது, நர்ன்னு கூப்பிட்டாலே வந்து நிக்கணும். ஊர்வசி. ஸ்டாஃப் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் டாக்டர் என்னாச்சு? இல்லை இன்னைக்கு கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்கீங்களே, அதான். ஐயா ஐயா வயிறு வலி தாங்க முடியல ஐயா, கொஞ்சம் மாத்திரை இருந்தால் கொடுங்க ஐயா. ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு 3 நாளைக்கு மட்டும் மாத்திரை எழுதி கொடுக்குறேன். இதை சாப்பிடுங்க, சரியாயிரும். அதுக்கப்புறமும் வலி இருந்துச்சுன்னா வாங்க, நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள் என்னாச்சு? வணக்கம் சார். வயிற்றுக்கு 2 இன்ச்சு மேலே ஒரு சின்ன பெயின், மோஸ்ட்லி அல்சர் பெயினாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, பேன் 40ல் 2, ஓமிஸில் 2, மல்டிவிட்டமினில் 2 கொடுங்க சார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தீங்கன்னா மலர் மெடிக்கல்ஸ் வரும், அங்கே போய் இதெல்லாம் வாங்கிக்கோங்க சார். என்ன விடுங்க சார். சார் நீங்கள் தான் சார் டாக்டரு, நீங்கள் தான் கொடுக்கணும். தெரியுதுடா, அப்போ பொத்தி நான் சொல்கிறது வாங்கடா. இவரா கூகுள் எதுனா ஒன்று பார்த்துட்டு வந்துடுவார், பார்த்துட்டு வந்துட்டு பேன் 40 கூட ஒமிஸ் கொடுனா, ரெண்டுமே ஒன்று தான் தெரியுமாடா? காலையில இருந்து ஒன்னோட சேர்த்து 11 பேருடா. இதே மாதிரி எல்லாரும் வரீங்கடா. நோ, இனிமேல் பேஷண்ட் போனோட வந்து யாரும் உள்ள விடாதீங்கண்ணா, எனக்குன்னே வராதீங்கண்ணா. அன்பர்களே, நோயற்ற வாழ்வுக்கு உடற்பயிற்சியே முதன்மையானது. ஆக்சுவலி எக்ஸசைஸ் வந்து நீங்கள் நல்லா பண்ணணும். இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறப்ப தான் உடம்பு வந்து நல்லா பயங்கரமாக இருக்கும். உடற்பயிற்சி மட்டுமல்ல, ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நீங்கள் உட்கொள்வதும் மிகவும் அவசியம். ஆக்சுவலி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்வீட் மெயினாக அவாய்ட் பண்ணணும்.